மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். அந்த காலேஜ்ல என்னமோ நடந்திருக்கு. ரூமில் கேட்ட அலறல் சத்தம். கல்லூரி மாணவி எடுத்த பகீர் முடிவு. ஒன்று கூடிய மாணவர்கள். திகிலில் தென்காசி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது வாசுதேவநல்லூர். இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சட்டக்கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அது மட்டும் அல்லாமல் இந்த கல்லூரியில் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இவ்வாறு அதிக தொலைவில் இருந்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அதே பகுதியில் அறை எடுத்து தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கல்லூரியில் படித்து வரும் 2ஆம் ஆண்டு மாணவியிடம் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி தாளாளர் மற்றும் முதல்வர் உள்ளிட்டோர் மாணவியை கல்லூரிக்கு வராமல் கட்டாய விடுப்பு எடுக்க கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சட்டக்கல்லூரி மாணவி பலமுறை பெற்றோரை அழைத்து வந்து கல்லூரி நிர்வாகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றுள்ளார். ஆனால் சட்டக்கல்லூரி நிர்வாகமோ அந்த மாணவியின் பெற்றோரை சந்திக்காமல் தவிர்த்து வந்ததாகவும் அலட்சியப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மேலும் மன உளைச்சலில் இருந்த அந்த மாணவி கல்லூரிக்கு அருகே உள்ள புளியங்குடி பகுதியில் வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்து வீட்டிலேயே கடுமையான மன உளைச்சலோடு யாரிடமும் சரியாக பேசாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி நிர்வாகத்தின் மீதிருந்த விரக்தியின் காரணமாக சட்டக்கல்லூரி மாணவி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அதே அறையில் உடன் இருந்தவர்கள் மாணவியை காப்பாற்ற முயன்றுள்ளனர். அதே சமயத்தில் இதுகுறித்து தகவல் அறிந்த கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் புறப்பட்டு சென்று தற்கொலைக்கு முயன்ற மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அந்த மாணவி தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் ஆத்திரமடைந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் பேராசிரியர்கள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் அவர்களிடம் பேசிய மாணவர்கள் இதுகுறித்து கல்லூரியின் தாளாளர் அல்லது முதல்வரிடம் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் பேராசிரியர்கள் தரப்பிலோ மாணவர்களின் சார்பாகவோ யாரேனும் 5 பேர் மட்டும் வாருங்கள் என கூறியுள்ளனர். இதனை கேட்க மறுத்த மாணவர்கள் அப்படியெல்லாம் தனியாக நாங்கள் வரமாட்டோம் எனவும் முதல்வரை இங்கு வர சொல்லுங்கள், எல்லோர் முன்பாகவும் பேசிக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளனர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற புளியங்குடி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த உடன்பாடும் எட்டப்படாத காரணத்தால் தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மாணவர்களிடம் கேட்டபோது இந்த கல்லூரி நிர்வாகம் மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு செயல்கள் செய்து வருவதாகவும் இதனால் தற்போது மாணவி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்றும் இதற்கு காரணமான சட்டக்கல்லூரி நிர்வாகத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் சட்டக்கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது. நீ இல்லப்பா, நீ ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கோ, மெடிக்கல் எனக்கு லீவ் வேணும்னு எழுதி கொடுத்து நீ வெளியே போ. ஏன் சார்னு கேட்டா அது உனக்கு நான் சொல்ல முடியாது. என்னங்க சார் அப்படி கேட்டா இதை வந்து முதல்வர் மட்டும் கிடையாது, கல்லூரி தாளாளர் இதே தான் சொல்றாரு. இந்த விஷயம் நாளைக்கு போய் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸை வர வச்சிருக்காங்க, வர வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் 2 நாள் தொடர்ந்து வந்திருக்காங்க. முதல்வர் வந்து அவங்களோட பெற்றோர் வர சொல்லி 2 நாளும் தொடர்ந்து வந்தப்ப தாளாளர் கல்லூரி இல்லைன்னு சொல்லி 2 நாள் அலக்கழிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வயதானவர், உடம்பு முடியாதவர். அப்ப 2 நாள் அலக்கழிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா
அவங்க அப்பா வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. சீரியஸான நேரத்தில் அந்த பொண்ணு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி கல்லூரி முதல்வருக்கு கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ண முதல்வர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்க கூட முதல்வர் தயாரில்ல. அப்பயே அந்த முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்கணும், சரிம்மா சொல்லுமா சொல்றது அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா, சரிம்மா நீ இப்படி அவங்க என்னன்னு கேட்டாதான் அவங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியும். எதுவுமே கேட்கல. நீங்க தான் சஸ்பெண்ட்ல இருக்கீங்களா சார், மேம் சஸ்பெண்ட்ல அது இல்லைங்க மேம் அப்படின்னு சொன்னா, வைங்கம்மா நீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா, இது மொத்தம் மேனேஜர் நிர்வாகத்தோட அலட்சியத்தினாலதான் இந்த பொண்ணு இப்போ வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.